ஹாய் மக்களே, சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தனியா இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு ஸ்பூனு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா வெங்காயம், ஒரு 2-3 வெங்காயம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். உப்பு போட்டுக்கலாம் தேவையானதுக்கு. தூள் உப்பே போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு வச்சுருக்கேன். இதுலேயே வெங்காயத்து கூட போட்டுக்கிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போது கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் இது. ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அதனால் அதிலே ஃப்ரை ஆகிடும். அதனால் சும்மா மிக்சிங்க்கு இப்படி மேஷ் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இல்லை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா அவ்வளோதான். திணி இல்லாட்டி ஏதாச்சும் அன்பேலன்ஸாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஆல்ரெடி மைதா மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி தான். கொஞ்சம் உப்பு பின்ன ஆயில் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் 1/2 மணி நேரம் ஆச்சு நான் பிசைஞ்சு வச்சு. இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இந்த மசாலா பண்ணியிருக்கேன்ல அதை இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு சீஸு கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், சரி அதையும் நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீஸையும் போட்டுட்டு இப்படி ஒரு இது இப்படி ஒன்று ஒரு ரவுண்டு மாதிரி வந்ததுனால அதை நம்ம போட்டு இப்படி அமைக்கிடலாம். அந்த மாதிரி ஆல்ரெடி 2 ஷேப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒன்று லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்து சரியாக வரல. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. அதில் போட்டுப்போம். பொரிஞ்சோன்னே பார்க்கலாம் இருங்க. கோல்டன் கலர் ஃப்ரை கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். இது நான் ஒரு மாதிரி ஷேப்பு பார்த்தேன், அது ஒரு மாதிரி ஷேப்பு ஆகிப்போச்சு. இதெல்லாம் சாப்பிட்றது தானே, பரவாயில்ல. சமோசா ரெடி. பாருமா எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா பிளேட்டிங். இப்போ ஜெனிகிட்டையும் தனுஷ்கிட்டையும் கொடுக்கலாம். என் பசங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருக்குது தனுஷ், ஜெனி? கட் பண்ணி பார்க்குறேம்மா. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. தனுஷ் சாப்பிடு. சூடாக இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, சீஸியாக இருக்கு. எப்படி இருக்கு தனுஷ்? ஒரே ஒரு வாய் தானோட தின்ன. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.